ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஆனால் சனியின் சஞ்சாரமும் குருவின் சஞ்சாரமும் தப்பில்லை. ஆனால் ராகு குருவின் பார்வை பெறுவதனால பெரிய பாதிப்பும் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதியாகிய சுக்கிரன் இதுவரை 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வரார், நட்பு வீட்டுக்கு வரார். என்னதான் நீச்சமாக போனாலும் தப்பில்லை, ஓரளவுக்கு அவருக்கு பிடித்த 5ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே சமயத்தில் 2வது வாரத்திலிருந்து புதன், ராஜயோக அதிபதி புதன் வந்து 6ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வை பெறுகிறார். ஸோ 6ஆம் இடங்கிறது என்ன, கொஞ்சம் ஒரு கடன் வாங்குறது, வெளியூர்களை போகிறது, குடுக்கல் வாங்கல பிரச்சனை. அதே சமயத்தில் கொஞ்சம் அடுத்தவங்களோட பணமும் வரும், ஏன்னா குருவின் பார்வை பெறுகிறார் இல்லையா. ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, வெளிநாடு போகிறது, குடுக்கல் வாங்கல், லாட்ரி, ஸ்டார் மார்க்கெட், ஒரு டாப் அப் லோன் வாங்குறது, அது மாதிரி பல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ சுக்கிரன் 5க்கு வரார், புதன் 6க்கு போறார். அதே சமயத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் 7ஆம் இடத்துல இருந்து கடைசியில தான், மாதத்தின் கடைசியில் 8 மாதத்துக்கு போறார், 7ஆம் இடத்துக்கு போறார். ஸோ இது எத்தகைய ஒரு விஷயத்தை காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்கள் அக்டோபர் மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம். ஏன்னா ராசி அதிபதி ஆகிய சுக்கிரன் நீச்சமாக போய் சனி பார்வை பெறுகிறார். ஸோ சில டெசிஷன்லாம் நீங்கள் வந்து அக்டோபர் மாதம் எடுக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.